ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேக்கர் vlogs. ஸோ இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா CTF அப்படின்னா என்ன. ஸோ வாட் இஸ் CTFனா கேப்சர் த ஃப்ளாக். ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி வீடியோ பண்ண எனக்கு என்கிட்ட பிளானே இல்லை. ஆனாலும் ரீசெண்டாக நிறைய பேர் வந்துட்டு கேட்டுருந்தாங்க CTF எப்படி ஆடுறது, CTFனா என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் இல்லை, 2 பேர் தான் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. போலாம் உள்ள வெளியே எல்லாம் செத்து கிடக்குமா எருமை முருகேஷா எருமையா. ஸோ CTFனா என்னன்னு இந்த dev.2 லைக் இந்த dev.2 வெப்சைட்டில் வந்துட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. பிகினர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன லேர்ன் பண்ணோம், என்னென்னலாம் கேட்டகரிஸ் இருக்குது CTFல, ஸோ எந்த ஸ்டெப்லேருந்து போகணும் அப்படிங்கிறது எல்லாமே க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஓகே, CTF ஆர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹாபீஸ். இருந்துட்டு போ எனக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ வாட் இஸ் CTF? CTFங்கிறது என்னென்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி காம்படிஷன் that challenges contestants to solve a variety of tasks ranging from a scavenger hunt on Wikipedia to basic programming exercises to hacking your way into a server to steal data. In this challenges, the contestant is usually asked to find a specific piece of text that may be hidden on a server or behind a web page. This goal is called the flag, hence the name. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் CTF இல்லைங்க. CTFங்கிறது என்னென்னா அவங்க ஆக்சுவலாக ஒரு சேலஞ்ச், ஒரு டாஸ்க் மாதிரி அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு தந்துடுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு வெப் சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெப்சைட் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ளா, ஏதாச்சும் ஒரு வல்னரபிலிட்டி வந்து அவங்க விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வல்னரபிலிட்டியை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளாக் இல்லாட்டி இப்போ பிகோ CTFனு போட்டு ஒரு கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, லீட் டெக்ஸ்ட்டு இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஹேஷ் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ஃப்ளாக். அந்த ஃப்ளாக் எடுத்து போய் சப்மிட் பண்ணோம்னா கரெக்டான ஃப்ளாகா இல்லை இன்கரெக்டான ஃப்ளாகான்னு அந்த வெப்சைட் சொல்லிடும். இவ்வளோ தான் CTF. திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் CTF. ஓகேங்களா. ஸோ CTFனா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ CTFல என்னென்ன மாதிரிலாம் சேலஞ்ச் டைப்ஸ் கொடுப்பாங்க அவங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். Then Jeopardy style CTFs are typically divided into categories. மெயின் திங் வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் CTFs இருக்குங்க. ஒன்று Jeopardy ஸ்டைல், இன்னொன்று வந்துட்டு அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ். நான் மோஸ்ட்லி வந்து Jeopardy ஸ்டைல் தான் ஆடுவேன், அதுதான் எனக்கு தெரியும். மேக்ஸிமம் அதுதான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ என்னைக்காச்சும் ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணோம். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி, ஸ்டெக்னோகிராஃபி, பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன், வெப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், PWR கேட்டகரி. இதை விட இன்னும் இருக்குது, மிஸ்லேனியஸ் கேட்டகரி இருக்குது. அண்ட் தென் ஃபாரன்சிக்ஸ் கேட்டகரிஸ் இருக்குது. இன்னும் ஓசின் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இன்னும் ஹார்ட்வேர் இருக்குது, மொபைல் ஆண்ட்ராய்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நிறைய CTFஸில் இந்த கேட்டகரிஸ் இருக்கும். கிரிப்டோகிராஃபி இருக்கும். கிரிப்டோகிராஃபி எதில் இருக்குன்னா, இப்போ அவங்க ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுப்பாங்க. டெக்ஸ்ட்னால் இப்போ எதாவது சொல்கிறது, நமக்கு புரியாத டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு என்கிரிப்டிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன அல்காரிதம் நம்ம கண்டுபிடிச்சி அதை டீக்ரிப்ட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஃப்ளாக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கிரிப்டோகிராஃபி இருக்கும். பேசிக் கிரிப்டோகிராஃபி. இன்னும் பெரிய கிரிப்டோகிராஃபியில் அப்படின்னா என் டீமெட்டை தான் கேட்கணும். ஓகே. அண்ட் தென் வந்துட்டு ஸ்டெக்னோகிராஃபிங்கிறது என்னென்னா ஒரு ஃபைலோ இல்லை இமேஜோ இல்லை ஏதாச்சும் ஆடியோ ஃபைல்ஸோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடியோ ஃபைல்ஸ், இமேஜ் ஃபைல்ஸ், அந்த அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் ஹிடனாக இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே பேசிக் லெவலு. ஸோ பிகினர்ஸ்க்கு உண்டானது. ஓகேங்களா. அந்த ஃபைல்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒன்று ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு டீகோட் பண்ணியோ இல்லை ஸ்டெக்னோகிராஃபிக்னு ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் அதெல்லாம் எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டெக்னோகிராஃபி. அடுத்து வந்து பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன். எனக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ஃபெமிலியர் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல. அண்ட் தென் வெப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நம்ம இடம். வெப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னென்னா எக்ஸ்ப்ளாய்டிங் வெப் பேஜஸ் டு ஃபைண்ட் த ஃப்ளாக். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க, அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வல்னரபிலிட்டி ஏதாச்சும் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃப்ளாக் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
அடுத்து பிடபிள்யூஎன் கேட்டகரி. பிடபிள்யூன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, என் ஃப்ரெண்டு, அதாவது என் டீம்மேட் என்னென்ன சொல்லலாம், அவர் வந்துட்டு ஜோ பிரவீன், அவர் வந்துட்டு பிடபிள்யூஎன் கேட்டகரியில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்காரு. சூப்பராகவும் இருக்குது. எனக்கு புரியல அதெல்லாம். நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா அவரோட யூடியூப் சேனலில் போய் லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சும்மா இருக்கும்போது ஃபோன் பண்ண மாட்டாங்க, இப்போ பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகோ சிடிஎஃப்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. ஆனால் இப்போது அது பிகோ சிடிஎஃப் ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு மார்ச் 15th இன்னைக்கு நைட் வந்துட்டு, அதாவது நான் வீடியோ எடுக்கும்போது இன்னைக்கு மார்ச் 15th நைட் 10:30 PM ஆரம்பிக்கிறதுனால அதோட வெப்சைட் வந்து ஸ்லோவாக இருக்குது. அதாவது அது அண்டர் மெயின்டெனன்ஸ்னு போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதுதான் பிகினர்ஸ் லெவல் சிடிஎஃப். பிகோ சிடிஎஃப்ல தான் பிகினர் லெவல் சிடிஎஃப் சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சிடிஎஃப் ஆரம்பிக்கும், அதாவது என்னென்ன சிடிஎஃப்ஸ்லாம் இருக்குன்னா, உங்களுக்கு தெரியணும்னா சிடிஎஃப் டைம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்துச்சு, டேமேஜ் சிடிஎஃப், யூடி சிடிஎஃப், வந்துட்டு 3.7 இன்டிகிரிட்டி சிடிஎஃப், ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. வரப்போகிற சிடிஎஃப்பும் பிகோ சிடிஎஃப் வரப்போகுது. 0 ஆப் சிடிஎஃப், ஹேக்கின், ஆங்கிராங் கோட்டா, கேப்சர் த ஃப்ளாக், ஒரு விஸ்வா சிடிஎஃப் இருக்குது. ஸோ இதெல்லாமே வரப்போகிற சிடிஎஃப் நீங்கள் ஆடலாம். ஸோ தென் இவங்க வந்துட்டு டூல்ஸ் தட் யூஸ் ஆஃப், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கேப்சர் த ஃப்ளாக்னா இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆடலாம், டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆட முடியாது, எனக்கு தெரியல. மேக்ஸிமம் டூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் ஃபெமிலியரான டூல்ஸ் சிடிஎஃப்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்வாக், அனலைஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ். நான் இந்த ஃபாரன்சிக்ஸ் டெக்னோகிராஃபி ஃபைல் சொன்னேன்ல, கேட்டகரிஸ் ஃபாரன்சிக்ஸ் டெக்னோகிராஃபி கேட்டகரிஸ் சொன்னேன்ல, ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு இந்த பின்வாக்ங்கிற டூல் வந்துட்டு ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்து பர்ப்சூட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பர்ப்சூட் வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு யூஸ் ஆகும். என்னென்னா ஒரு கனெக்ஷன், ஒரு ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை இன்டர்செப்ட் பண்ணி ரிக்வஸ்ட் மேனிப்புலேஷன் ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்டெக்ஸால்வ் வந்துட்டு இதுக்கு ஸ்டெக்னோகிராஃபிக் தான், ஓகேங்களா? ஸ்டெக்ஸால்வ் வந்து ஸ்டெக்னோகிராஃபி கேட்டகரிக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஜிடிபி, பைனரி டீபக்கர், பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு யூஸ் ஆகும். அந்த ரிவர்சிங்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் பிடபிள்யூஎன் கேட்டகரி பக்கம் நான் அவ்வளோவா போனதில்லை, ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சில வெப்சைட் அவங்களே கொடுத்துருக்காங்க. சிடிஎஃப்லன்னு ஓவர் த வயரு 2018 game.picoctf.com நான் சொன்னேன்ல, இந்த ஏதோ சைட்டு டவுனாக இருக்குது பிகோ சிடிஎஃப். ஸோ இவ்வளோ தான் சிடிஎஃப். ஸோ பேசிக் லெவல் நீங்கள் சிடிஎஃப் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சிடிஎஃப் ஒவ்வொரு சிடிஎஃப்லேயும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் இருக்கும். ஒவ்வொரு சிடிஎஃப்லேயும் ஒவ்வொன்று கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பக் ஹண்டிங்லேயும் கன்சிஸ்டன்சி தான், சிடிஎஃப்லேயும் கன்சிஸ்டன்சி தான், எங்கே போனாலும் கன்சிஸ்டன்சி தான். அதை பற்றி நான் பேசுகிறேன். சரி, ஓகே, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் வீடியோ. ஸோ ஒரே ஒரு வெப்சைட்டை வச்சுட்டு ஒரு வீடியோ முடிச்சிட்டேன். ஆதிடா, காசிமீர் ஆதி. தென் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.